ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட் ஆன் ரைட் பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாம்பியன் சீரிஸோட சீசன் 5ல எபிசோட் 4 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் கதை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் எதிர்பார்க்காத ட்விஸ்டோடையும் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோல போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் அ கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 5 அண்ட் எபிசோட் 4. இப்ப சியர் குளிச்சிட்டு இருக்கா. வெளியே நம்ம ஹீரோ ஏடகடமா மாட்டிக்கிட்டாமேன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஸ்கர்ட்டுன வலிக்கு மிஸ்டர் பல்லிக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்கவோ, இதோ நான் வந்துட்டேங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கண்ணு முடிக்கிட்டு அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்னு மயத்தாருதா. இதை மன்னிச்சிருங்க, இதை நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கத்துல உள்ள ஓடி போயிடறான். இதை பாரு பெல், ஒன்றும் பதறப்படாத. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு நைட் சமாளிச்சா போதும். அதனால கொஞ்சம் கேஷுவலாகவே நடந்துப்போம். மிஸ் யார், இன்னைக்கு நைட் நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ பேண்ட் போடாம உட்காந்துட்டு இருக்கா. மிஸ் யார், என்ன பேண்ட் போடாம உட்காந்துட்டு இருக்கீங்க? அந்த பேண்ட் ரொம்ப பெருசா இருக்குப்பா, எத்தனை வாட்டி போட்டாலும் கலந்து கலந்து விழுந்துருது. சரியாதான் காத்தோட்டமா இருக்கட்டுமே நான் அப்படியே விட்டுட்டேன். எதை காத்தோட்டமாவா? சரி மிஸ் யார், அப்படின்னு நான் முன்ன சொன்னதான். நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏன் நீங்களும் பெட்லயே படுத்துக்கலாமே? இல்ல வேண்டாம். ஏன்? ஏன்னா அது என்னால முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அது ஏன்னா, இந்த விஷயம் காலேஜ்க்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு அதில விருப்பம் இல்ல. பட் அதுக்காக இந்த ஒரு பெட்ட நான் ஒருத்தியாவே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த குளுர்ல உங்கள தரையில படுக்க வச்சுட்டு, அது எனக்கு கில்ட்டா இருக்குமே. ப்ளீஸ்ப்பா நீயும் மேலேயே படுத்துக்கோயேன். ஹேய், நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. இல்ல நான் உண்மைய தான் சொல்றேன்னு அவ வெட்கப்படவும், அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் வெட்கப்படுறான். சரி, பெட்ல தான் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் பக்கத்துலயாவது வந்து உட்காரலாமே அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவ கூப்பிடவும், அவன் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சேர பார்க்குறான். பார்த்தா அதில் அவன் ஈர துணி இருக்கு. அதனால அந்த சேரும் வர ஈரமா இருக்கு. ஸோ வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ கொஞ்சம் கேப் போட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காரான். ஸோ அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே எதுவும் செய்ய போகிறது இல்லையா? என்னங்க செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரியாத மாதிரியே பார்க்குறான். முட்டா பையன், சின்ன பசங்களை இந்த லைனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா ஒன்றும் இல்லை, ஓடிருப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே, நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்படி அவன் 2 பேரும் வெக்கத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஜிஆர், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ஏன் திடீர்னு என் கூட டேட்டிங் வரணும்னு நினைச்சீங்க? அதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கான காரணம் எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எந்த மாதிரியானதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அது உண்மையிலேயே லவ்வா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு வர உடனே நம்ம ஹீரோ அவளை தடுத்துடுறான். இது பாருங்க சிஆர், இது தப்பு. நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது. இல்ல இது தப்பாவே இருந்தாலும் சரி, ப்ளீஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணாத பெல். என் ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போனா அப்பவும் அவன் கான்சியஸில் தான் இருக்கான். அப்போ அவன் நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு, ப்ளீஸ் என்னை அப்படி பார்க்காதீங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு, ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு அவளை ஆரம்பிச்சிடுறா. அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் ஒரே பெட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஹே பெல், உனக்கு என் மேலே கோவம் இல்லையே? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு உண்மையிலேயே லவ்வர்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இல்லையா? இது லவ்வர்ஸா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். மிஸ் ஏன் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானே? ஏய், நான் ஒன்றும் செய்யலப்பா, கொஞ்சம் குளிருது, அதான் ஜஸ்ட் லைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே அழுத்தி கட்டி பிடிக்கிறான். நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அமைதியாயிடுறான். ஹே பேல், பிரியா உன்னை கட்டி பிடிச்சப்ப கூட நீ இப்படி தான் அமைதியாக இருந்திருப்பல. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அவங்களே சொன்னாங்களா? இல்ல, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. அப்படியா தெரியுது? நல்லாவே தெரியுது. உண்மைய சொல்லப்போனா ரியா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பட் இருந்தாலும் நீ அவகிட்ட ஏதாவது உன் சில்மிஷத்தனத்தை காமிச்சியா? ச்சே, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலைங்க. ஏய், கூச்சப்படாதப்பா. உங்களுக்குள்ள ஏதாவது நடந்தா தைரியமா சொல்லு, நான்லாம் கோச்சிக்க மாட்டேன். அட, சாத்தியமா எதுவும் நடக்கலைங்க. அப்படின்னா நீ என்னையும் எதுவும் செய்ய மாட்டே அப்படித்தானே? கண்டிப்பாங்க. ஏன்? ஏன்னா எதுக்குன்னா என்ன பதில் சொல்றது? ஏன்னா நீங்க சியர், எனக்கு அப்படி தோணல. முட்டாள் முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டுறா. சியருக்கு என்னாச்சு? ஒன்றும், நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க அப்படின்னு அவள் அப்படியே தூங்கிடுறா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவும் அவள் கை பிடிக்கலான்னு போயிட்டு அவனும் அப்படியே தூங்கிடுறான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டும் போக இப்போ விடிஞ்சிருது. எழுந்து பார்த்தா பக்கத்தில் செய்யற காணும். வெசியர் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு தேட டேபிளில் பார்த்தா அவள் ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சுட்டு ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அந்த மாமாமி ஹோட்டல் கிட்ட வந்தா நம்ம க்ரோஸா சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹே க்ரோஸா, நீ என்னப்பா இங்க? ஆமாம், என்ன ட்ரெஸ் இது? அட, அதை ஏன்ப்பா கேட்குற? அது ஒரு பெரிய கதை. சரி, அதை விட நீ போன கதை என்ன ஆச்சு?
ஆ அதுவும் பெரிய கதை தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் ரோசா கிட்ட சொல்றான். ஸோ அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த ஃபேமிலிய சேர்ந்தவங்க தொரத்திருக்காங்க. அதனால நைட் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. விடிஞ்சு பார்த்தா அவள ஆள காணோம் அப்படித்தானே? ஆமா. அதான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். வாய்ப்பே இல்ல. நான் நைட்ல இங்க தான் மாட்டிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்க இந்த இடத்துக்கு வரவே இல்ல. சரி, நீ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்றதா இருக்க? ஏன் அப்படி கேட்குற? ஏன்னா நீ சொல்றத வச்சு பார்த்தா அவ ஆல்ரெடி உன்கிட்ட அவ ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. இப்ப அவ எதிர்பார்க்கறதெல்லாம் அதுக்கான பதில் தான். அதான் அவள பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கான பதில குடுக்க போறியா? இல்ல இந்த எதையுமே கண்டுக்காத மாரி இருந்துட்டா எல்லாம் தானா சரியாயிடும்னு விட போறியா? என்ன கேட்டா அவளுக்கான பதில நீ குடுக்கறது தான் சரி. அது சரியோ தப்போ அவளுக்கு பிடிக்காம கூட இருக்கட்டும். ஒரு கிளாரிஃபிகேஷன குடுத்துட்டா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டைரக்ட்டா ஃபேஸ் பண்ண பாரு பெல். எதுக்காகவும் தயங்காத. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் க்ரோஸா. நான் கண்டிப்பா அவங்கள பார்த்ததுக்கப்புறம் என் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். ஆனா முதல்ல நான் அவங்கள கண்டுபிடிக்கணும். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நான் உனக்கு லக்சர் எடுத்ததுக்கு சாரிப்பா. ச்சே! சொல்லப்போனா நான் தான்ப்பா உனக்கு சாரி சொல்லணும். சரி அத விடு. ஆக்சுவலா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். பட் என்னால இங்கிருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி க்ளோஸா கதவ தொறந்தா, ஃபுல்லா மாமா மியா டெரரா உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோ அந்த சைட தேடி போய்க்கிட்டு இருக்கான். என்னடா இது? அந்த பேயா ஃபேமிலிய சேர்ந்த எவனையும் காணோம். எல்லாரும் இங்கருந்து கிளம்பிட்டானுங்க போலயே. இப்ப எப்படி நம்ம சீர கண்டுபிடிக்கிறது? மாஸ்டர் ஈடன கேட்டா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரூம் டாப்க்கு ஏறி பார்த்தா, அந்த இடத்துல வேற ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அடடா! மழை வர மாதிரி இருக்கே! என்ன தம்பி? ஹேய்! நீ அந்த ஃப்ரீயா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வென்ச்சர் ஹோங்கி ரக்னார் தானே? ஆமா. சரி இப்ப எதுக்கு நீ மேல வந்திருக்க? இத பாரு உன்கூட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா வரும் போல. அதனால அடி வாங்கக்கூடாதுன்னு நெனச்சேன்னா, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. அட ஏன்பா கோவப்படுற? ஹேய்! எனக்கு இப்ப தான் ஞாபகம் வருது. நீ அந்த கிரிஞ்சா பேசுறவல்ல? எட கிரிஞ்சா? அடேய்! நான் ஒண்ணும் அப்படி பேசலலடா. ஐயோ! என்ன பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லிட்டானே! என்னால இத ஏத்துக்க முடியல. ஒரே அசிங்கமா போச்சே! ஏய் ப்ரோ! சாரி ப்ரோ. சாரியா? ஐயோ! சொல்றத சொல்லிட்டு சாரி வேற கேட்குறானே! என்னால அத ஏத்துக்க முடியலடா. இதுவரைக்கும் யாரும் என்ன இவ்வளோ டைரக்ட்டா கலாய்ச்சதில்ல. ஆனா இவன் என்னை கலாய்ச்சிட்டான். அ சுத்தம். ப்ரோ நான் சொன்னதுக்கு சாரி. தப்பா நெனச்சுக்காம மிஸ் ஐயர் எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அ ஓ அவங்களா? அ அதாவது எங்கள் ஆட்கள் அனைவரும் அவர்களை தேடி தான் சென்றிருக்கிறார்கள். ஏ ஓ! அதாவது மிஸ் ஐயர தேடி உங்க ஃப்ரீயா ஃபேமிலிய சேர்ந்த எல்லாரும் போயிருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க? அதாவது என்ன வாட்ச் பண்ணாம. அதானே? கரெக்ட். ஓ! சரி எல்லாரும் போயிருக்காங்கன்னா, இவன் மட்டும் ஏன் இங்க இருக்கான்? ஒருவேளை இவன தான் என்ன கண்காணிக்க போட்டுருப்பாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்தா, இத பாரு தம்பி ரொம்ப யோசிக்காத. நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் குடுக்கலான்னு இருக்கேன். இப்ப நீ பார்க்குற ஏதோ ஒண்ணு இருந்துரும்ல, நீ நெனைக்கிற எதுவும் நடக்க போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறத்தான் போகுது. அதனால நீ இப்பவே குட் பை சொல்ல ரெடியா இருந்துக்கோ. இது குட் பையா? எதுக்கு? என்ன மாறப்போது? யோவ்! எதுக்குய்யா குட் பை? ஆ எல்லாத்தையும் உனக்கு இப்பவே தெளிவா சொல்ட்டா சுவாரஸ்யமா இருக்காதே! ஆனா, இப்ப நீ தேடுற பொண்ணு சாதாரணமான பொண்ணு இல்ல. அவ கொஞ்சம் ஸ்பெஷல். எது ஸ்பெஷலா? யோவ்! என்னய்யா ஆரம்பத்துலருந்து புரியாத மாரியே பேசிட்டு இருக்க? மெஸ்ஸியர் அப்படி என்னய்யா ஸ்பெஷல்? பதில் சொல்லுயா? ஏய் கிட்ட வராத. நீ வரத பார்த்தாலே பயமா இருக்கே. சும்மா சொன்னேன். போர் அடிக்குது. டாடா பாய். யோவ்! நில்லுயா பதில் சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்தா, பின்னாடி அந்த ஓட்டாரம் வந்து நிக்கிறான். அப்படியே அந்த சீன கட் பண்ணா, இது பக்கம் நம்ம எஸ்டியா என் செல்லக்குட்டி பெல்ல கண்டுபிடிச்சு குடுப்பா ஹெர்மிஸ்ன்னு அவன புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. "ஏய் எஸ்டியா அவன கண்டுபிடிக்க தான் ஆஸ்விய நான் ஆல்ரெடி அனுப்பிச்சுட்டேன்ல. என்ன விட்டு தொல" அப்படின்னு அவள கஷ்டப்பட்டு தள்ளி விடுறா. ஐயோ! என் செல்லக்குட்டி பெல்ல யாராவது கண்டுபிடிச்சு குடுங்களேன்னு அவ கீழ விழுந்தும் பொலம்பிட்டு இருக்கா. மிஸ்டர் ஹெர்மிஸ் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐஸ் மன்னிப்பு கேட்கிறா. பரவால்ல இருக்கட்டும் ஐஸ். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, இது என்ன புது பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஹெர்மிஸ் பார்க்குறான். அட என்னப்பா அது அவங்க 2 பேரையும் நம்ம நைட்டெல்லாம் தேடிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்களே. எங்க தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. என்ன ரியா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க 2 பேரையும் காணோம். நைட்டெல்லாம் ஒண்ணா இருந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? அவங்க 2 பேரையும் காணோம். நைட்டெல்லாம் ஒண்ணா இருந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்னு ரியா பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கா. விளங்கிடும். ஹே காய்ஸ் ஒரு குட் நியூஸ். நம்ம ஆனியா அந்த அட்வென்ச்சர் பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டானா. சூப்பரு. அப்ப நம்ம சியரு அவ தான்ப்பா எங்க இருக்கான்னு தெரியல. எது தெரியலையா? சரி அப்ப எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு, அவனையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன ரியோ கிளம்பலாமா? அவங்க 2 பேரையும் காணோம். நைட் எல்லாம் ஒண்ணா இருந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? அடிப்பாவி! என்னம்மா பொலம்பிட்டு இருக்க? எத இன்னும் பொலம்பிட்டு இருக்காளா? ஹே ரியோ! பொலம்புனது போதும் வாய மூடுன்னு. லூனா அவ கன்னத்துல ஒரு அடிய போடுறா. அப்படியே அந்த சீன கட் பண்ணா, இப்ப ரியோ ஒரு ஷெல்டர் கடையில உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். நான் அப்பவே நினைச்சேன் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. நான் நினைச்சது பொய்யாகல அப்படின்னு அவன் சொல்லப்போ, மிஸ்ஸியர் இத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேட்ஜ் எடுத்து நீட்டுறான். ஓ! சாரிப்பா. அவசரத்துல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ அந்த பேட்ஜ் எடுத்து தலையில மாட்டிட்டு நம்ம ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். இந்த சான்ஸ மிஸ் பண்ணா எனக்கு வேற சான்ஸ் இல்ல. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க. ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவ நம்ம ஹீரோவ கிஸ் பண்ணலான்னு வர, அப்ப அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த வங்கி தான் அவள அட்டாக் பண்ணியிருக்கான்.
உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் கார்டஸ்க்கு சொந்தமான பொருள் மேலே கை வைக்கணும்னு நினச்சிருப்ப மிஸ்டர் வங்கி. அது பேசாத, உன்னை கொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சாகிறதுக்கு தயாராரு. யோ, உனக்கு என்ன தயா பிரச்சனை? இதெல்லாம் என் கார்டஸ்க்காகன்னு அவன் நம்ம ஜெயில அட்டாக் பண்ணலான்னு வர உடனே நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றி அவன் கூட ஃபைட் பண்ணுறான். இது பாரு பெட்டு அவெல்லாம் என் மொழியில் குறுக்க வராத, இல்லைன்னா என் காத்தி உன் தலையை பதம் பார்க்க வேண்டியது இருக்கும். இவனோட டார்கெட் நான் இல்லை அவங்க தான். ஸோ நான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான்னு நம்ம ஹீரோனை தடுத்துட்டு இருக்கான். உனக்கு சொன்னா புரியாதானு அவன் டக்குன்னு வேற பக்கமும் பண்ணி சேர அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்தா உடனே நம்ம ரியா குறுக்க போக நான் தடுக்கிறா. மிஸ்ரியோ பெல், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன் எதுக்காக உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்? உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நீங்க என் வழியை விட்டு போயிடுங்க, நான் அவளை கொல்லணும். எது, கொல்ல போறியா? அதுக்கு முதல்ல நீ எங்களை தான்டா. ஒருத்தனை எதிர்க்க இத்தனை பேரா? இது நியாயமே இல்லையே. கவலைப்படாத வங்கி, உனக்கு பேக்கப்புக்கு நாங்கள் வந்துட்டோன்னு இன்னும் ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு வரானுங்க. சே, அவங்க நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க. இது பாரு அட்வென்ச்சர் பாய், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். அதுக்குள்ளே முடிச்ச அளவுக்கு சீக்கிரமாக செய்கிற சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு எங்களால் எங்களை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்க கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. இது பக்கம் நம்ம ஈரான சீரை கொடுத்து வர ஆரம்பிச்சிடறான். இப்போ நம்ம ரியோ அந்த ராகனா நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ராகனா நம்ம ரியோட கழுத்தையும் பண்ணி கத்திய விசா ஜஸ்ட் மிஸ் நம்ம ரியோ வந்து டாச் பண்ணுறான். லோக்கில் தப்பிச்சிட்டேன், நான் திரும்ப தப்பிக்க மாட்டேன். அவன் திரும்ப நம்ம ரியோவை அட்டாக் பண்ணுறான். இதுலேருந்து டாச் பண்ணலாம், நம்ம ரியோ டாச் பண்ணலாம். அவனை தொடாமலே அந்த கத்தியை அவன் நெஞ்சு கிழிச்சிருது. இதை நான் செல்லமாக வின் கார்ட்ஸில் இருந்து சொல்லுப்பேன். இதுக்கிட்ட யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். பார்த்தா சோலோ லோனா ரியோன்னு எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஆனியா மட்டும் இன்னமும் எழுந்து நிற்கிறான். என்ன வான ஆள் போய் நீ இன்னமும் சண்டை பண்ணணும்னு நினைக்கிறியா? என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாத. என்னோட பேர் ஆனியா. என் ஃப்ரெண்ட்ஸை நீ ஹர்ட் பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட போகிறேன்னு ஆனியா அவன் கூட ஃபைட் பண்ண ரெடியாண்ணா? ஹேய், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்த்தா அது அந்த ஆளன் தான். பிக் பிரதர் நீங்களா? நீக்கு எப்படிங்க? நான் உன்னை கேள்வி கேட்டேன், நீ திரும்ப என்ன கேள்வி கேட்பியா? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. மன்னிச்சுங்க, ஆனால் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. சரி கொல்லான்னு பார்க்குறாங்க, அதான் அதை தடுக்கிறதுக்காக. வாய மூட முட்டாள், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாதன்னு. அதுவும் மரமாண்டிக்கு யாரவே யாராதா? என்ன மன்னிச்சிருங்க பிரதர். ஓ மன்னிப்பு யாருக்கு வேணும்? ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, என் மூஞ்சிலியே முழிக்காத. ஆனால் பிக் பிரதர் நான் சொல்கிறத கேளுங்க, சரி எதுவும் பண்ணாதீங்க. அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் எந்த ஒரு தப்பு பண்ணல. ப்ளீஸ் அவளை விட்டுங்க. நானே கஞ்சிட்டு இருந்தா வழியை விட்டு போனா அவன் பாட தள்ளி விட்டு போயிட்டு இருக்கா. அவள் திரும்ப முன்னாடி வந்து நிற்க அவள் முறைச்சு பார்க்கறதுலே ஆணையாக பயந்துடுறான். ஸோ எதுவும் பண்ண முடியலன்னா வளர்ந்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த செய்கிற கூட்டிட்டு நம்ம ஐசு எஸ்டியாவும் இருக்கிற பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்கள பார்த்து எஸ்டியா ஷாக் ஆக்குறா. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் செய்கிற அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே அந்த எருமிஸும் ஐசியும் ஆஸ்பி அனுப்பி அவங்களை தடுக்க சொல்லிட்டு அவங்களையும் சேஃப் பண்ண இடத்துக்கு போக சொல்லிடுறான். ஹே எருமிஸ், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் அந்த பொண்ணு பார்க்க அவள மாதிரியே இருக்குன்னு எஸ்டியா சொல்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த செய்கிற கூட்டிகிட்டு இப்போ ஒரு பால் அடிச்ச பில்டிங்குள்ளே வந்திருக்கான். மிஸ்டர் பெல், இதை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இது தவிர விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்னோட ஃபீலிங்ஸை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருந்தா திடீர்னு நம்ம ஹீரோ அவள் கையை அழுத்தி பிடிக்கிறான். மிஸ்டர் பெல், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தான் நானும் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்குறான். பார்த்தா அவன் நம்ம ஹீரோவை கொத்த கையில் கத்தியாக வச்சுட்டு இருக்கா. பதில் சொல்ல, நான் பொண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், நீ அவகல்ல. நீ பொண்மையில யார் அப்படின்னு நம்ம ஹீரோவை கையை போட சால்த்தவும் அவள் கையில் இருக்கிற கத்தியை கீழே போட்டுறா. மிஸ்டர் பெல், உங்களுக்கு என்னாச்சு? நான் தான் சியர், எனக்காக நீங்கள் கூட சண்டை போட்டிங்களே. கரெக்டு தான், ஆனால் நீ சியர்ன்றதுக்காக நான் சண்டை போடலை. எனக்கு யார் சாகிறதுலையும் விருப்பம் இல்லை. மேலும் நான் பொண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நான் உன்னை பார்த்ததான் உனக்கு ஒரு பேட்ச் கொடுத்தேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லப்போனால் அது என்னோட பேட்ச். அதில் ஒரு நைட்டோட சிம்பிள் இருக்கும். ஸோ அதை உங்ககிட்ட கொடுத்தா அது உண்டுன்னு சொல்லி நீ தலையில் எடுத்து மாட்டிக்கிட்ட. பட் உண்மையான செய்யரோட பேட்சில் ஒரு ஸ்பிரிட்டோட சிம்பிள் தான் இருக்கும். அது ஆல்ரெடி அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நீ உண்மை விளையாடுறது. சரி சொல்லு, நீ உண்மையிலே யாரு? அடிச்ச, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தனா பொய்யும் ஒரு பேட்சில் கோட்டை விட்டுட்டனே. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு உன்னை இப்போவே கொல்லணும்னு தோணுது. ஆனால் நான் தோத்துட்டேன். நீ இப்போ கிளம்பலாம். உண்மையான செய்ய சவுத்தன் சைடில் இருக்கிற கார்டனில் இருக்கா. ஆனால் மிஸ்டர் வங்கியை மற்றவங்களும் உங்களை கொல்ல வந்துட்டு இருக்காங்களே. நான் உன்னை ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சமா நீ என்ன நினச்சி கவலைப்படுற? உன்னை நினச்சி பாவமாகவும் இருக்கு, உன்னோட கருணையை நினச்சி எனக்கு கடுப்பாகவும் இருக்கு. என்னை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு அவன் சொல்லவும் நம்ம இரவு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஃபேயா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி கேட்கப்போ அதுக்கு அந்த பொண்ணு என்னோட ஆசை எல்லாம் உங்களை மாதிரி ஆக்கிறதும் உங்களை மாதிரி அழகாக்குறதுன்னு சொல்லப்போ அப்படியா சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவன் திரும்ப கேட்க அதுக்கு அந்த பொண்ணு என்னோட பேர் சியர்னு சொல்கிறா. சரி சியர், நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன மாதிரி ஆகலாம், ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன்னோட பேர் எனக்கு கொடுக்கணும். ஸோ இன்னிலேருந்து நீ ஒரு கடவுள், அதாவது
நீதான் நான் அப்படின்னு அந்த பேயா சொல்லியிருப்பா. அதை யோசிச்சுட்டு அவ கண்ண திறந்தா, அந்த ஆலன் ஈட்டியாலே அவன் நெத்தியிலே குத்துறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? ஆன். ஒரு அசிஸ்டண்டா இதான் நீ பார்க்குற வேலைக்கா? நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க. இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுக்க போற? இதுக்கு நான் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க போறதில்ல. எனக்கு அவங்க பிளான் சுத்தமா பிடிக்கல. அதான் நான் அவனை கொல்லணும்னு நினைச்சேன். அவனை மட்டும் இல்ல, பொண்ணையும் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது சாக்ரிஃபிகேஷனா? முட்டாள்களா! இதை நீங்க சாக்ரிஃபிகேஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது சாக்ரிஃபிகேஷன் இல்ல, பைத்தியக்காரத்தனம். எனக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற பைத்தியக்காரத்தனம். இத்தனை வருஷமா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கோம். இப்ப திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்து அவங்கள கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? அதான் நானே அவனை கொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே அவனை கொன்னுட்டா நம்ம காடஸ் எப்பவுமே காடஸா இருப்பா. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனுக்கும் இல்ல அவனுக்கும் இல்லைன்னா அவள் பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்போ இடன் மேலே இருந்து உட்காந்துட்டு உண்மையான சீரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை தேடி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். பரவாயில்லையே மிஸ்டர் பெல், என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க போல. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆ, அது உங்களை மாதிரி இருக்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ தான் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னா. எனக்கு என்ன மிஸ்டர் பெல், ஒரு பேச்சுக்காவது என் மனசு சொல்லுச்சு. அதை கேட்டு தான் நான் எங்கே வந்தேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பசக்கன்னு உண்மையாக சொல்லிட்டீங்களே. எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் நேத்தே சொன்னேனே, எனக்கு உங்க மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எந்த மாதிரியானதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதில் அப்பா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஒருவேளை என்ன மாதிரி வேற ஒரு பொண்ணே வந்து நின்னா கூட அது உண்மையிலேயே நான் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களோ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். உங்க மனசு என்ன தேடுமா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைன்னா உங்க மனசு உண்மையில என்ன தேடும். உண்மையை சொல்லப்போனா எனக்கு இப்போ தான் புரியுது. நான் அவங்கள லவ் பண்ணுறேன். இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான். பதில் சொல்லுங்க. வெல், என்ன மன்னிச்சிருங்க சியர். இப்போ நான் சொல்ல போகிற பதில் கண்டிப்பாக உங்கள் மனசை ஓடிக்கொண்டது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. உண்மையை சொன்னா தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இது பாருங்க சியர், என்னை மன்னிச்சிருங்க. நான் அவங்கள லவ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அதை கேட்ட சியர் மனையில் சோகம் நடந்து போயிட்டுருக்கான். ஓட்டாரு எல்லாத்தையும் தயார்படுது. இனி யாரை நம்பியும் பிரோஜனம் இல்லை. நானே களத்தில் இறக்க போகிறேன். நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? யோசிச்சு தான் சொல்கிறேன். இதுக்கு மேலேயே இந்த பொண்ணா இருந்த எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. இன்னையோட இவன் செத்துட்டா. இதை நான் முதலையே பண்ணியிருக்கணும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல், கூடி சீக்கிரமா நீ எனக்கு சொந்தமானவனா ஆக்க போறா அப்படின்னு சொல்லி அந்த சீரோட உண்மையான உருவத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவள் வேற யாரும் இல்லை, அந்த ஃபையா தான். ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடியுது. ரைட் கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த எபிசோடில் பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சி புது குழப்பம் உருவாயிருக்கு. ஸோ அந்த புது குழப்பம்லாம் என்ன அப்படின்றத நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். அண்ட் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் கூட மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. பாய்.